ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடிகிட்ட நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஐடிஸ். அதாவது பசங்க பொண்ணுங்க மாதிரியும் பொண்ணுங்க பசங்க மாதிரியும் ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ஸோ அது மூலிமா நிறைய பேரை டீஸ் பண்ணுவாங்க, நிறைய பேரை ஏமாற்றுவாங்க, பெரிய பெரிய குற்றச்செயல்களும் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபேக் ஐடினால் என்ன ஒரு இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயமாக வந்து நிற்கும். ஏன்னா இதுக்கு நிறைய பேருக்கு மன உளைச்சலும் வந்து நிற்கும். இதனால் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது இந்த பசங்க தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஒரு பொண்ணுடைய பேரில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பையனை போட்டு கலாய்ச்சி எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இப்போ தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பேர் நம்மளுடைய ப்ரொஃபைலையும் ஒரு ஃபேக் ஐடியை இன்வால்வ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஐடியை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியா அப்படின்ற நேம் தான் அதிகப்படியான ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ஃபன்னியாக ஒரு மீம்ஸில் கூட நான் பார்த்தேன். பட் ஆனால் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ அந்த பிரியாங்கிற நேம்லேயே எத்தனை ஃபேக் ஐடி இருக்குதுன்னு சொல்லி நான் சில எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து, அதாவது ஒரு பொண்ணோடைய நேம்லேருந்து ரெக்வஸ்ட் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த பொண்ணோடைய ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கிறது யார், ஸோ அது உண்மையான பிக்சரானு உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே ஒரு இன்டர்நெட்லேருந்து எடுத்த ஒரு இமேஜஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி இமேஜஸ்லாம் கிடைக்கும். இந்தியன் கேர்ள்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும், நிறைய பேருடைய இமேஜஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெட்லேருந்து எடுத்து இவங்க போட்டு வச்சுக்குவாங்க. ரெண்டாவது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த ப்ரொஃபைலோடைய நேம். ஸோ இந்த பிரியா ஸ்வீட்டி, பிரியா கியூட்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நேம் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஃபேக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரிஜினல் ப்ரொஃபைலில் கொடுக்குறவங்க ஸோ அவங்களுடைய லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா நேமும் இல்லை ஹஸ்பண்டோடைய நேமும் கொடுத்த சான்சஸ் இருக்குது. பட் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய ஃபுல் நேம் ஏதாவது கொடுக்க சான்சஸ் இருக்குது. இப்படி ஃபுல் நேமும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பிரியா அப்படின்ற நேமை மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஃபேக் ஐடிஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் உங்களுக்கு வர ரெக்வஸ்ட்டில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய அபவுட் பேஜில் போய் பாருங்கள். ஸோ அபவுட் பேஜில் ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க இப்போ எங்கே படிச்சுட்ருக்காங்க, எங்கே இருக்காங்க, அவங்களோட நேட்டிவ் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது பாருங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ் இருக்காங்கன்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஃபேக் ஐடிஸ்க்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷனல் தான், பட் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுற இடம், அவங்களோட நேட்டிவ், ஸோ இதை வச்சே நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் இவங்க ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, அதில் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா முதல்ல அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்கள பற்றின இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இவங்க போட்டிருக்க காலேஜஸ்க்கும் போட்டிருக்க ஸ்கூல்ஸ்க்கும் இல்லை ஒர்க்கிங் பிளேஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத ஆளுங்க தான் இந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது சம்மந்தமான ஒரிஜினல் ஐடியா இருந்தால் தான் அவங்களுடைய கொலீக்ஸும் அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸும் அவங்களுடைய காலேஜ் மேட்ஸு ரூம்மேட்ஸு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இது ஃபேக் ஐடியா அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க, வர்ற ரெக்வஸ்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க யாருமே இவங்களுடைய இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்க காலேஜு, ஸ்கூலு, ஒர்க், ஆஃபீஸு இதில் எதுலேயுமே மிங்கிள் ஆகிருக்காம மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் தென் கவர் ஃபோட்டோ. ஸோ ஒரு ப்ரொஃபைல் ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தையாவது ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக அது ஒரு ஃபேக் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்து என்னென்ன மாதிரி பேஜஸ்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்து முக்கியமாக அதை பார்க்கணும். ஏன்னா இவங்க பார்த்தாங்கன்னா சும்மா இந்த ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதே இன்னொரு ஐடி இருக்குது. ஸோ இது பிரியா ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு அதே ஐடி தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருக்கும். என்னென்ன மாதிரி பேஜஸ்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாமே 100% ஃபேக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக அவங்க லைக் பண்ணியிருப்பாங்க. இந்த அடல்ட் கண்டென்ட் 18+ வீடியோஸஸ். ஸோ
ஸோ இந்த மாதிரி பேஜஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஃபேக்கு. இவங்களோட ஃபாலோவர்ஸும் பாருங்கள், இவங்களும் ஒரு ஃபேக்காக தான் இருப்பாங்க. ஃபேக் ஐடிக்கு ஃப்ரெண்டு மேக்ஸிமம் ஃபேக் ஐடியாக தான் இருப்பாங்க. குரூப்ஸு அவ்வளோவா இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து தெரியுது இவங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபேக்காக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பசங்க இதெல்லாம் நோட் பண்ணிங்கனாலே போதும், ஃபேக் ஐடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைம்லைன். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், அவங்க ஒருத்தவங்க கவர் ஃபோட்டோ மட்டும்தான் போட்டிருக்காங்க, ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று வச்சுருக்காங்க. வேறு அவங்க டைம்லைன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஃபேக் ஐடியோடைய எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்களை சீட் பண்ணி ஏமாற்றி ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மாதிரி வந்துட்டு வராங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு சமுதாயத்துக்கு அக்கறையால் ஒரு போஸ்டெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அவங்களுக்குலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இவங்க எந்த ஒரு போஸ்ட்டும் கிடையாது. அட்லீஸ்ட் இவங்க லைக் பண்ணியிருக்க பேஜ் பேஸ் பண்ணியாவது ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னும் சில கேட்டகரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மெயினாக அவங்க ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கள டேக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸு இருக்க இந்த மாதிரி பசங்க தான் வந்துட்டு இந்த பொண்ணு நினச்சிட்டு அவங்கள டேக் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுலேயும் வரும்போது அவ்வளோவா ஷேரிங் எதுவுமே கிடையாது. ஸோ அதேமாரி இன்னொரு ப்ரொஃபைலு பிரியா ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு, இது ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இதில் ஒரு சம்மந்தமே இல்லாத ஃபோட்டோஸஸ்லாம் போடுவாங்க. இந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியல, ஆனால் இந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், யார் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பாருங்கள். இதில் இன்பாக்ஸில் பண்ண வேண்டிய மெசேஜெலாம் கமெண்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபேக்குன்னு எடுத்துக்கலாம் 100%. ஸோ இங்கே போயிட்டாங்க இல்லை ஹாய்னு போடுறது இதெல்லாம் ஃபோக்கஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு எல்லாம் சேட் பண்ணுவாங்க கமெண்ட்டில், ஏன்னா இன்பாக்ஸஸில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் இங்கே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. ஓகே. ஸோ பசங்களுக்கு சரி பொண்ணுங்களுக்கும் சரி, இதை நான் சொல்கிறது என்னென்னா, இதுலேருந்து நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது, இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, முதல்ல இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், என்னென்ன பேஜஸ் லைக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தேவையில்லாத சில விஷயங்களெல்லாம் உங்களோட சேர்த்து டேக் பண்ணிட்டால் உங்களோட இமேஜும் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஐடியோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே 100% ஜென்யூனாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரிஜினலாகவே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதில் நல்லா இருப்பாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, அது ஒரு ஜென்யூனாக இருக்கும் அந்த ப்ரொஃபைலை பார்த்தாலே. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஏன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்னால எதுவுமே அவங்களால பண்ண முடியாத விஷயங்களை இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பத்தாதுக்கு பசங்களை டீஸ் பண்ணணும், இல்லை தெரிஞ்ச பசங்களை கலாயிக்கணும், இல்லை தெரியாத பசங்களுடைய ஏமாற்றி ஏதாவது காசு பறிக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக இந்த மாதிரி ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், பொண்ணுங்களுடைய சேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பொண்ணுங்களுடைய நேம்லேயே வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க. சிலர் பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி நாங்களும் பொண்ணு தானே அவங்களும் பொண்ணு தானே சொல்லி பொண்ணு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே பொண்ணுங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே போக கடைசியாக ஒரு விஷயம் வந்துட்டு இன்பாக்ஸ்னு ஒரு விஷயம். ஸோ இந்த இன்பாக்ஸில் தான் வந்துட்டு எல்லா பசங்களுடைய விஸ்பருக்குமே இதில் தெரியும். ஏன்னா ஒரு ஃபேக் ஐடி மெசேஜ் பண்ணுறத வச்சே தெரிஞ்சிடும் அது ஒரு பையன் பண்ணுறானா இல்லை ஒரு பொண்ணு பண்ணுறானான்னு சொல்லிட்டு. இது ஒரு பொண்ணுங்களோட கொஞ்சம் பழகான பசங்களுக்கெலாம் இது நான் கொஞ்சம் நல்லா தெரியும். சிலர் வந்துட்டு ஓகே புதுசாக ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு ஒரு ஆர்வத்தாலேயே பேசிடுறாங்க. ஆனால் அதில் எது உண்மை பொய்ன்றதை கூட அவங்களால கேட்ச் பண்ணிக்க முடியறதில்லை. இப்போ ஒரு பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐடியிலேருந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்குறது, அவங்களுடைய ஃபோட்டோ கேட்குறது. இது பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ 1 மாதம் 2 மாதமாக பழக்கம் ஃபேஸ்புக்கில், அப்புறமா நாங்கள் இன்ட்ராக்ட் ஆகிறோம், நேரில் மீட் பண்ணுறோம், ஃபோனில் பேசுகிறோம், ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ எடுத்த உடனே இப்போ தான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, உடனே ஒரு 1/2 hour கூட இருக்காது இந்த மாதிரி நம்பர் கொடுங்க, உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஸோ இப்படி பேசினாலே கண்டிப்பாக அது ஒரு ஃபேக் ஐடி. ஸோ பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப உடனே அவங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ரிப்போர்ட் பண்ணி அவங்க ஐடியா ஃபேக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி விட்டுருங்க.
ஸோ அது ஃபேஸ்புக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அவங்க ஐடி இந்த மாதிரி 2-3 ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க ஐடி டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஒரு ஐடியா அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் பேசி ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் கிட்ட பேசி உங்கள் டைமையும் காசையும் வீணாக்க வேணாம். ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சஜஸ்ட் பண்ணுங்கள்.